உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? வழக்கம் போல நம்மளுடைய கதைக்கு போயிடலாமா? இப்பெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் வந்திருக்கு. முதல்ல எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ 2 வீட்டுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பையன் ஃபாரினில் இருக்கான், என்னோடய மகள் ஃபாரினில் இருக்காங்க இப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு பேஷனாக போயிடுச்சு. அப்படி தான் ஒரு பெரியவர், அவரோட ஒரே பையன் படித்து நல்ல வேலையில் அமெரிக்காவில் இருக்கான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, லீவுக்கு அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தன்னோட மனைவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு சென்னை வந்து இறங்கிடுறாரு. அமெரிக்காவிலேருந்து வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏர்போர்ட்லேருந்து. அப்பா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறக்காக ஃபோன் போடுறாரு. ரிங்கு போயிட்டே இருக்குது, ஃபோன் யாரும் எடுக்கலை. அம்மாவுக்கு கூப்பிடுறாரு, அம்மாவும் ஃபோன் எடுக்கலை. சரி, இங்கே தானே பக்கத்தில் நம்ம போயிடலான்னு சொல்லி ஒரு கேப் புக் பண்ணி அவர் வந்து கேபில் கிளம்பி அப்பா அம்மாவுக்காக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இறங்கி அது 4th ஃப்ளோரில் இருக்குது. அந்த 4th ஃப்ளோருக்கு போகிறாங்க. அந்த அவர் மகன் பேர் ஷேகர்னு வச்சுக்கலாமா, ஷேகர். இப்போ அந்த ஷேகரும் அவரோட மனைவி குழந்தைகளும் 4th ஃப்ளோரில் போய் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. கதவு சாத்தி இருக்கு. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணும்போது யாருமே கதவு திறக்கலை. 4-5 தடவை அடித்து பார்த்துட்டாங்க, யாருமே கதவு திறக்கலை. சரி, அப்பாவுக்கு கூப்பிடுவோமேன்னு திரும்பவும் கூப்பிடுறாரு. அப்போவும் அவர் ஃபோன் எடுக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு, எதிர்த்த ஃப்ளாட்டில் இருக்கிற அந்த வீட்டை போய் கதவை தட்டுறாரு. தட்டி கேட்ட உடனே அந்த வீட்டிலேருந்து ஒரு வயசானவர் வெளியே வர்றாரு. வந்து ஷேகர் எப்போ வந்த, நல்லா இருக்கியா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இவன் கேட்குறான், ஷேகர் கேட்குறான், அங்கிள் அப்பா எங்கே, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, காலிங் பெல்லை இப்போ அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த ஷேகர் என்ன சொல்கிறாரு, சாரி அந்த பெரியவர் சொல்கிறாரு, உனக்கு விஷயமே தெரியாதா, உங்கள் அப்பா இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உங்கள் அப்பா இப்போ இங்கே இல்லை, அவர் வந்து அனாதை ஆசிரமத்தில் இருக்கார், முதியோர் இல்லத்தில் இருக்கார், நீ அங்கே போய் பாரு, என்னை பார்க்கறக்கு நீ யாராவது வந்தா அவங்கக்கிட்ட இந்த கார்டை கொடுன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கேட்ட உடனே இந்த மகனுக்கு ரொம்ப ஷாக்கு. நல்லா தானே வச்சுருக்கோம் அப்பாவை, என்ன குறை அவருக்கு, அப்பாவும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, பெரிய ஃப்ளாட்டு, எல்லா வசதிகளும் இருக்குது, எந்த குறையுமே இல்லை இந்த ஃப்ளாட்டில், அப்புறம் எதுக்கு இவங்க வந்து இங்கேருந்து முதியோர் இல்லத்துக்கு போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கிள்கிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியலப்பா, உங்கள் அப்பா தான் ஒரு நாள் திடீர்னு வந்து இந்த கார்டை கொடுத்து என்னை தேடி யாராவது வந்தால் அவங்கக்கிட்ட இந்த கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனை கேட்ட உடனே இந்த ஷேகருக்கும் அவன் மனைவிக்கும் அவ்வளோ பெரிய ஷாக்கு. என்னடா இது, என்ன குறை வச்சோம், 2 பேரையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் இவங்க இப்படி போனாங்க அப்படின்னு. வேறு வழி இல்லை, எப்படி அவங்கள பார்த்தாகணும். அதனால் இவங்க அந்த அமைதி இல்லம், அந்த இடத்துக்கு பேர் அமைதி இல்லம், அங்கே போகிறாங்க. அங்கே போனால் வாட்ச்மேன் கேட்குறாரு, அந்த ரிசப்ஷனில் இருக்கவர் கேட்குறாரு யாரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ மோகன் ஹேமா தம்பதியோட மகன் நான், அவங்கள பார்க்கறக்கு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே உட்காருங்க, உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அது முடிஞ்ச உடனே அவங்க வருவாங்க, நீங்கள் அப்போ பார்க்கலான்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு அவமானமாக இருக்குது, அவங்களோட மகன் என்னோட அப்பா அம்மா அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த ஷேகருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஏன்னா அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா
ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப நாள் கழித்து மகனை பார்க்குறாங்க இல்லையா, ஓடி வந்து கட்டி தழுவி, மகனே என்ன சாமி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏம்மா இப்படி பண்ண நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவ்வளோ வசதிகளோடு உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளாட்டே வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இங்கே முதியோர் இல்லத்தில் தங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அதை விடுப்பா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அப்பாக்கிட்டேயும் அவன் இதே கேள்விகளை கேட்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, விடுப்பா, நான் பார்த்துக்கலாம், எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, அதனால வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன குறை உங்களுக்கு அந்த வீட்டில்? அவ்வளோ வசதிகள் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது, நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்கு முதியோர் இல்லத்துக்கு வந்தீங்க அப்படின்னு இவன் காரசாரமாக அவங்க அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, மகனே, நான் உன்னை எந்த குறையும் சொல்லலை, நீ எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்க, எல்லாமே அந்த வீட்டில் எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த குறையும் இல்லை, நல்ல உணவு, இருக்க உறைவிடம் எல்லாமே நல்லா இருக்கு, எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எங்ககிட்ட பேசுறதுக்குன்னு யாருமே இல்லை. எதிர்த்த ஃப்ளாட்டில் இருக்கிறவரும் ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கதவை திறந்தா ஒரு ஸ்மைல் பண்ணுறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம், முடிஞ்சு போகுது. ஆனால் எதிர்த்த ஃப்ளாட்டில் இருக்கிறவரே அப்படின்னா அடுத்த ஃப்ளாட்டில் இருக்கவங்கள யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரே ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு நாள் பூரா என்னதான் பேச முடியும்? எங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலை, ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்தது, யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் வளர்ந்த வளர்ப்பில் நாங்கள் வந்து சுற்றம் சூழ பெரிய உறவினர்களோட, எல்லா உறவினர்களோட கூட்டு குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க. எங்களை இப்போ தனியாக கொண்டு வந்து பெரிய மாட மாளிகையில் வைக்கிறேன்னு சொல்லி நீ இங்கே வச்சுட்டியே, எங்களுக்கு அது பிடிக்கல, அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டோம், இந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்களை அங்கே வர சொன்னாலும் அமெரிக்காவுக்கும் வரமாட்டேங்கிறீங்க, அவளுக்கும் அவங்க வீட்டுக்கும் அவள் ஒரே பொண்ணு, அவங்க அம்மா அப்பாவும் உங்களை மாதிரி தான் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் தங்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லைப்பா, எங்கள் வயசோடு சேர்ந்த ஒத்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் பேசி சிரிக்கிறோம், ஆடி பாடுறோம், ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறோம், நல்லது கெட்டது பார்த்துக்கிறோம், நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம், நீ போய் சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறார். மகனுக்கு செமையாக கோபம் வருது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, இதுதான் உங்கள் முடிவானா? ஆமாப்பா, இதுதான் என்னோட முடிவு, நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு விரும்பலைன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அப்போ மகன் கேட்குறான், ஏன்பா அப்போ நீங்கள் மட்டும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எனக்கும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மகன் கேட்குறான். என்ன சொல்லுப்பா, உன்னை நல்லா படிக்க வச்சுருக்கேன், பெரிய ஸ்டேட்டஸில் இருக்க, அமெரிக்காவில் வேலை செய்கிற, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மகன் சொல்கிறான், ஏன்பா உங்கள் அப்பா வசதியே இல்லைன்னா கூட 4-5 குழந்தைகளை பெற்று எல்லாத்தையும் ஒன்றா நல்ல மாதிரி வளர்த்து உங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில வாழ வச்சுருக்காரு, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் கூட நீங்கள் ஏன் என்னைய ஒரே பையனாக பெற்றீங்க, ஒரு குழந்தை போதும்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்களே, இப்போ நான் வந்து தனியாக நிற்கிறேனே, உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பிங்க, உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு யார் இருக்கா? அவளும் இவங்க வீட்டில் ஒரே பொண்ணாக போயிட்டா, அவளுக்கும் வேற சொந்த பந்தம் யாரும் இல்லை, இப்போ நாங்கள் தனியாக நிற்கிறோம், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தஞ்சாவூர் பக்கம் அவ்வளோ நிலம் வசதி வீடு, உங்களோட அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி குழந்தைங்க பசங்க எல்லாம் அதே கிராமத்தில் அதே விவசாயம் பார்த்துக்கிட்டு பெரிய இதில் இல்லைனாலும் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க, சின்னதுலேருந்தே என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லி ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சிங்க, உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நானும் நல்லா படித்தேன்,
அமெரிக்காவுக்கு போகணுங்கிற கனவுலையே படிச்சுட்டேன். நீங்கள் என் கனவை வளர்த்தீங்க. இப்போ நான் படித்த அமெரிக்காவில் நல்ல வேலை கிடச்சி அங்கே நான் செட்டில் ஆயிட்டேன். இப்போவும் அங்கேயும் நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன், எந்த உறவுகளும் கூட இல்லை. நீங்கள் நினச்சிருந்தா நம்ம பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க மாதிரியே என்னையும் அந்த கிராமத்திலேயே சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு நல்ல மாதிரி வளர்த்து ஆளாக்கியிருந்தீங்கன்னா நானும் என் உற்றார் உறவுகள் எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே. இப்போ எனக்கும் அந்த சந்தோஷம் இல்லையே. நீங்கள் மட்டும் உறவுகளெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டீங்க. நானும் என் மனைவி என் குழந்தைகளும் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம அப்போ தான் அந்த பெரியவருக்கே மனசில் உரைக்குது, நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோ. அதாவது ஆசிரமத்துக்கு வந்ததை தப்புன்னு சொல்லலை, தன்னோட தகுதியை மீறி என் பையன் அமெரிக்காவில் போய் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கனவுகளோடு அவனை தனியாக பிரித்து வச்சுட்டோமோ. இப்போ அவன் உறவுகளுக்காக ஏங்குறான், இப்போ வேறு உறவுகள் இல்லை அப்படிங்கிறத அந்த பெரியவர் புரிஞ்சுக்கிறார். அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சரி மகனே, நீ அமெரிக்காவில் இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சால் விட்டுட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே நாங்கள் இந்த முதியோர் இல்லத்திலேருந்து உங்கள் கூட வந்து இருந்துக்கிறோம். அதை நீ செய்ய முடிஞ்சால் செய்ப்பா, இல்லைன்னா நம்ம எல்லாரும் கிராமத்திலேயே போய் பழையபடிக்கு நம்ம ஒரு தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறார். இது தாங்க கதை. கதையா? இது வாழ்க்கையின் நிஜம், யதார்த்தம். இந்த காலகட்டத்தில் இது தாங்க நடந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும். தெரிஞ்சு சில இடத்துல, தெரியாமல் சில இடங்கள்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. உறவுகளே, ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடருவோமா? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், மண்ணுடையோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. நான் பிறந்த நாள் மகனே, இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் மகனே, இந்த நாள் வரையிலும் ஆதரித்து தந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா
எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ தனக்குள்ளே, அண்டம் நினைந்து நடத்தி வாழ வைக்கின்றேன். இப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினே, நிம்மதி தந்து மண்ணை கடத்தி வாழ வைக்கின்றேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் நீர் வந்ததை, மீது சுமந்து கொண்டு வானத்தில் செல்வதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வந்தது. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா. அன்பு உறவுகளே, அந்த கதை நமக்கு வாழ்க்கையில என்ன புரிய வைக்குது? நாம கேட்டோம், அப்பா சொல்றாரு நீங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்க தனியா இருந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டோம். ஆனா அந்த மகனோட மனதுல பாருங்க எப்படிப்பட்ட ஏக்கங்கள், காட்டிக்க முடியல. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே அவர் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தா அவரும் எல்லாம் கிடைச்சோம், அவரும் தனிமரமா தான் நிக்கிறாரு. தான் தன் குடும்பம் மட்டும் நிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப இருக்க இந்த நவீன காலகட்டத்துல இதுதான் நிச்சயம். அதனால நமக்காக வாழ கிடைச்ச நாட்கள், கடவுள் நமக்கு அருமையான நாட்களை கொடுத்துருக்காரு. தினமும் நம்ம முன்னாடியே நைட்டு தூங்க போறவங்க எத்தனையோ பேர் காலையில எந்திரிக்கிறது இல்லை. ஆனா நமக்கு அருமையான வாழ்க்கை இன்னைக்கு விடியல் நமக்கு கிடைச்சிருக்கு.
இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போவும் நாம் தொலைச்ச வாழ்க்கையை பற்றி யோசித்து இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் இருக்கிற வாழ்க்கையை எந்த அளவுக்கு பிரயோஜனமாக நம்ம நடத்த முடியும், எந்த அளவுக்கு உறவுகளோடு சேர்ந்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணுங்க. என்னடா இவங்க திரும்பவும் யோசிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. யோசிக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகளில் ஒன்று. யோசிச்சாதான் வாழ்க்கையினாலே என்னன்னு நமக்கு புரியுங்க. அந்த உறவுகளை எல்லாம் தொலைச்சிட்டு நாம் தனியாக நின்று என்னத்தை சாதிக்க போகிறோம்? பொண்ணு பொருள் சொத்து எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா அத்தனை சொத்தையும் அங்கே விட்டு போட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. இவன் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரான். திரும்பி வரவனுக்காவது உறவுகள் கிடைச்சதா? இல்லையே. அங்கே போய் சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? உண்மையான அன்பும் பாசமும் எங்கே கிடைக்குதோ அது எந்த சின்ன இடத்துல இருந்தாலும் அனுபவிக்க பழகிக்கணும். நாம் அதை அனுபவிக்க பழகிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். வெளியே இருக்க ஆடம்பரங்களோ பொண்ணோ பொருளோ நமக்கு எப்பவுமே ஒரு மன நிம்மதியை கொடுக்காது. நம்மளுடைய உறவுகள், நம்மளோடு சேர்ந்தவங்க, அவங்க தான் நமக்கு எப்பவுமே உறவாக இருப்பாங்க, மனசுக்கு நிம்மதியை கொடுப்பாங்க. இந்த உறவுகளோடு சந்தோஷமா வாழ பழகலாமா? சரிங்க, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. காங்கிரசின் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து ஹரியானாவில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.